ஒரு குட்டி கதை. ஒரு பணக்காரர் இருந்தானா, அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஸோ எத்தனை ரூபா ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கோடி ரூபாய் ஊழல். சரிங்களா? ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ ஜட்ஜு வந்து அவரை பார்த்துட்டு, வயசானவராக இருக்காரு, பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல, ரொம்ப பசியில் இருப்பார் போல், கொஞ்சம் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே போலீஸ் வந்துட்டு 6 இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வயசானவர்னால வெறும் ஒரு 2 இட்லி தான், அதை கூட முழுசாலாம் சாப்பிடல, மிச்சம் வச்சுட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்தாராம் ஜட்ஜு. அப்புறம் வந்தாராம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஐயா உங்களுக்கு போட்டதே 6 இட்லி, அதில் உங்களால் 2 இட்லி கூட சாப்பிட முடியல, நீங்கள் ரெகுலராக எவ்வளோ தான் சாப்பிடுவீங்க, என்ன தான் சாப்பிடுவீங்க டெய்லியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், காலையில் 2 இட்லி, மதியானம் ஒரு பவுல் சாப்பாடு, நைட்டுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி, அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க, வயசாயிடுச்சு அப்படின்னாராம். உடனே ஜட்ஜு சொன்னாராம், நீங்கள் சொன்னபடி ஒரு கால்குலேஷன் போட்டால் ஒரு நாளைக்கு உங்களுக்கான செலவு, சாப்பாடு செலவு வெறும் 200 தான். அதில் இந்த 1000 கோடி ரூபாயை ஊழல் செஞ்சுருக்கீங்க, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண பிளானு, எதுக்கு இந்த ஆசை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். ஸோ இப்படி தான் இங்கே பல பேர் பணம் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மீறி, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு மீறி சம்பாதிச்சிட்டே இருக்காங்க. எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, பணத்து மேலே இருக்க வெறி அதுதான். வயசோறு கூட நிறைவாக சாப்பிட முடியல, அப்புறம் என்ன? கரெக்டா? பட்டினத்தில் பாதியவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான். கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காருங்க. 8 அடி நிலந்தாங்க நமக்கு, அதுக்கு எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம், இத்தனை ஊழல், இத்தனை பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. பணத்தை வச்சு தான் சாப்பிட முடியுமே தவிர பணத்தையே எடுத்து சாப்பிட முடியாதுங்க.